யாழ் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள். இன்று எழுதப்பட உள்ள தேசபந்து தென்னகோனின் தலைவிதி. நல்லூரில் நடந்த மாபெரும் கொள்ளை அம்பலப்படுத்திய அர்ச்சுனா. வவுனியாவில் 67 லட்சம் பெறுமதியான நகைகளை திருடிய நபர் கைது. கடந்த 4 மாதங்களில் 3000க்கும் மேற்பட்ட முப்படை வீரர்கள் கைது. மசாஜ் நிலையத்திற்குள் சிக்கிய பெண்கள். வரியை உயர்த்துவேன், இந்தியாவை மிரட்டும் ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 6 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 30வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் வரையில் 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 39 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 6 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 135 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை அந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு கூடுகின்றது. ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் நடத்தப்படும். அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். மேற்படி தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்க உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பனவும் ஆதரவாக வாக்களிக்க உள்ளன என்று தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்காக வருடம்தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலர் உதயகுமார் ஜுகதீஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரம் பாரிய கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா சோயா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர். குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது வவுனியா ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் 33 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு, மோதிரம் உள்ளிட்ட 66,33,800 ரூபாய் பெறுமதியான 25 அரை பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 22 முதல் நேற்று முன்தினம் வரையிலான 4 மாத காலப்பகுதியில் முப்படைகளில் இருந்தும் தப்பியோடிய 3504 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் தெரிவித்தார். அதன்படி ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 2937 பேர், கடற்படையில் இருந்து தப்பியோடிய 289 பேர் மற்றும் விமானப்படையில் இருந்து தப்பியோடிய 278 பேர்
கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்களுக்கு அந்த படைகளிடம் சரணடைய கடந்த ஆண்டு மே மாத இறுதி வரை பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. எனினும் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தி தப்பியோடிய ராணுவத்தினரை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் தெரிவித்தார். மாதிவில பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய போலி விடுதியொன்று மிரிகான காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது விடுதியின் முகாமையாளராக செயற்பட்ட ஒருவர், 2 பெண்கள் மற்றும் மேலும் 2 ஆண்கள் என 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் வயது 22 மற்றும் 24 ஆகியோர் பாதுக்க மற்றும் பூடலு ஓய பகுதியை சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்ட ஆண்கள் வயது 22, 25 மற்றும் 33 ஆகியோர் திக்வெல்ல மற்றும் பன்னிப்பட்டிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பாக மிரிகான காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அரச ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதிக்கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் 140 பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதிக்கடன்கள் கிடைக்கும் என்றும் 80க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை அடுத்து இந்தியா மீது கணிசமான வரி உயர்த்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டியுள்ளார். நேற்று தனது ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா ரஷ்யா எண்ணெயை அதிக அளவில் வாங்குவது மட்டுமல்லாமல் திறந்த சந்தையில் பெரும் லாபத்திற்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ ஆட்சியால் உக்ரைனில் எத்தனை பேர் இருந்தாலும் தங்களுக்கு கவலையில்லை என்றும் அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் கட்டணங்களை இந்தியா கணிசமாக அதிகரிக்கும் என்றும் ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த மிரட்டல் வந்துள்ளது. இருப்பினும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்ய இறக்குமதியை நிறுத்த தயாராக இல்லை என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.